இன்னைக்கு நாம 2024ல ரிலீஸ் ஆன ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு மலையாள படம் பார்க்க போறோம். என்னடா ஒரே மலையாள படமா போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நேத்து படமே கிடைக்காம வீடியோ போடாம விட்டேன். ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து தேடி 3 படம் கண்டுபிடிச்சேன். அதுல இந்த படம் தான் நல்லா இருந்துச்சு மக்களே. இந்த படம் ஒரு மாதிரி ஸ்லோவா தான் போகும், ஒரு மாதிரி டிராமா டைப்பான படம் தான். ஆனா படம் முடியும் போது என்ன கதடா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த படத்துல மொத்தமா ஒரு 13 பேரை காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு டிராமா குரூப்பை சேர்ந்தவங்க. இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி குரூப்பை சேர்ந்தவங்க. இதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருப்பா. அந்த பொண்ணை யாரோ ரேப் பண்ணிடுறாங்க, ரேப் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். தப்பா பிஹேவ் பண்ணிடுறாங்க. இத பண்ணது யாரு, இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் வெளியே சொன்னதுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன விஷயமாச்சு, யாரெல்லாம் எப்படி சப்போர்ட் பண்றாங்க, ஆக்சுவலா மனுஷனுடைய உண்மையான முகம் என்ன அப்படின்ற மாதிரி நெத்தி போட்டுல அரிச்ச மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தை முழுசா பாருங்க, முக்கியமா கிளைமேக்ஸ மட்டும் மிஸ் பண்றாதீங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு டிராமா குரூப்பை காமிக்கிறாங்க. இந்த குரூப்ல மொத்தமா 13 பேரு, 12 ஆண்கள், ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். இங்க அப்படியே இந்த டிராமா டீம்ல இருக்கிற ஹரின்னு ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் தான் இந்த டிராமால ஒரு மெயின் கேரக்டர் பண்ண போறாரு, ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ரியல் லைஃப்லயுமே இவர் சினிமால நடிச்சிருக்காரு. அதனாலேயே இந்த டிராமால இவருக்கு ஹீரோ ரோல் கிடைச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாரும் மேக்கப் போட்டுட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ மட்டும் அங்க சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இவர் பேரு வினய். நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகமா இருக்காரு. இந்த விஷயத்தை ஹீரோயின் பார்த்துட்டு, ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சேச்சே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நீ நார்மலா இருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மேக்கப் எல்லாம் போட்டுட்டே இருக்கும் போது போன் ஆஃப் ஆயிட்டு இருக்கும். போனு சார்ஜ் போடலான்னு புடுங்கிட்டு, இது யாருடைய போனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது என்னுடைய போனு, சார்ஜர்ல இருந்து புடுங்காத, ரொம்ப சார்ஜ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவரை நம்ம தாடிக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம் சும்மா ஒரு பேச்சுக்கு. இல்லனா என் போன்ல சுத்தமா சார்ஜே இல்ல, போனே ஆஃப் ஆயிடுச்சு, ப்ளீஸ் நான் போட்டுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என் போனை என் சார்ஜ்ல இருந்து புடுங்காத, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாரு அமைதியா மேக்கப் போட்டுட்டு இருக்காரு. இவருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் செட் ஆகாது போல. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே போறாங்க. இப்ப அப்படியே அந்த ஹரிய காமிக்கிறாங்க. ஹரி ஒருத்தரை கூட்டிட்டு போயிட்டு, உன்னை பாஸ் கூப்பிட்டாரு, நீ போயிட்டு என்னன்னு கேட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. இந்த டிராமா டீம் உடைய டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவரை தான் நான் பாஸ்னு சொல்றேன். அவரு 2 வெள்ளக்காரங்களை உட்கார வச்சுக்கிட்டு ஏதோ பிசினஸ் டீலிங் பேசிட்டு இருக்காரு போல. இவன் உள்ளுக்குள்ள போயிட்டு, பாஸைய கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் கூப்பிடல, உள்ளுக்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா, டிஸ்டர்ப் பண்ணாம ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. இவனுக்கு செமையா காண்டாகுது. ஹரி உனக்கு என்னாச்சு, பைத்தியமா உனக்கு, அவர் கூப்பிடவே இல்லையா அப்படின்னு போது இவன் சிரிக்கிறான். இங்க பாரு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விளையாடாத, நான் செமையா கருப்பாயிருவேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னடா கோவப்படுறியா, என்னையே நீ அடிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹரி அடிக்க பாயும் போது இவரு பயந்தே போயிட்டாரு. என்னப்பா பயந்துட்டியா, சும்மா பிராங்க் தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹரி சிரிச்சுக்கிட்டே, வா ஷோக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போறான். எல்லாரும் சேர்ந்துட்டு போட்டோ எடுக்கிறாங்க. அடுத்து அந்த பாஸ் வந்து, எல்லாருக்கும் எல்லாமே ஓகே தானே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரோக்ராம், எல்லாரும் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் அந்த டிராமாவும் நடக்குது. செம்மையா நடிக்கிறாங்க. இந்த டிராமா சீனை மட்டும் படத்துல ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட காமிச்சிருப்பாங்க. இந்த டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வெளிநாட்டுக்காரங்க வந்து இவங்க எல்லாரையும் செமையா பாராட்டுறாங்க. முக்கியமா ஹீரோயினை பாராட்டுறாங்க. பாராட்டி முடிச்சுட்டு, உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு நைட்டு ட்ரீட் இருக்கு, எங்களுக்கு சொந்தமான ஒரு ரெசார்ட் இருக்கு, அந்த ரெசார்ட்லயே இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணி சரகு போட்டு சாப்பிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க, நாளைக்கு காலையில வீட்டுக்கு கிளம்பி போனா போதும் அப்படின்னும் போது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு ஏதோ திங்ஸ் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கு போறாங்க. அப்போ ஒருத்தன் பின்னாடியே போறான். இவனை நம்ம லவ்வர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். எல்லாருக்கும் பேர் சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. லவ்வர் பாய் வந்து ஹீரோயின் கிட்ட, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உனக்கு டைம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டைம்லாம் இருக்கு, வெட்டியா தான் இருக்கேன், ஆனா இந்த பேக்கை கொண்டு போய் உள்ள கொடுக்கணும் அப்படின்னும் போது, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, எப்போ டைம் இருக்கோ அப்ப சொல்லு, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஆக்சுவலா இந்த லவ்வர் பாய் நம்ம ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். நேரடியா சொல்லி அவனை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாசூக்கா சொல்லி பாக்குறாங்க. இவன் புரிஞ்சுக்கவே மாட்டான். இப்ப அப்படியே அந்த ஹரிய காமிக்கிறாங்க. டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து இவரை பாராட்டுறாங்க. இந்த டிராமாவுடைய ஹீரோ இவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நிறைய அவார்ட்லாம் கிடைக்குது, பாராட்டு கிடைக்குது. நிறைய ரசிகர்கள்லாம் சேர்ந்துட்டு இவரு கூட போட்டோஸ் எடுத்துட்டு போறாங்க. இது நம்ம ஹீரோவை செமையா காண்டாக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. எல்லாரும் கிளம்பி அந்த ரெசார்ட்க்கு போறாங்க. இந்த டீம்ல சுதீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருப்பாரு. அவருடைய மனைவியும் மகளும் இங்க அந்த நாடகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அவங்களுமே இந்த ரெசார்ட்ல சேர்ந்து ஸ்டே பண்ண போறாங்க. நம்ம ஹீரோ
ஹீரோயின் அந்த அம்மா பொண்ணு 3 பேருமே ஒரே ரூம்ல ஒன்னா தூங்க போறாங்களாம். அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த வெள்ளக்காரங்களாம் வந்து எல்லாரையும் பார்த்து மறுபடியும் விஷ் பண்ணிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரக்குலாம் வாங்கி கொடுத்துட்டு போறாங்க. சாப்பாட்டுக்கும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களாம். அடுத்து நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பாஸை மீட் பண்ணி, ஏன் பாஸ் நான் இப்ப ஒழுங்கா நடிக்கவே மாட்டேனா, எனக்கு ஏன் லீட் ரோலே கொடுக்க மாட்டீங்க, எனக்கு எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனா இப்ப வந்து ஜாயின் பண்ண பையன் அந்த ஹரி அவனுக்கு மட்டும் ஹீரோ ரோல் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாண்டா நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்னா இப்போதைக்கு 2 ஷோல மட்டும் அவன் ஹீரோவா நடிக்கட்டும், மிச்ச ஷோலாம் நீயே பண்ணு, வழக்கம் போல நீயே பண்ணு அப்படின்னு சொன்ன, உனக்கு திறமை கிடையாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, அவனை விட உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி, ஆனா அவனுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, அவன் வந்து நம்ம டீம்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு எக்கச்சக்கமான ஷோ புக் ஆகுது, அவன் வந்து நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் நம்ம ஷோவையே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம்னா இவன் ஏற்கனவே படம்லாம் நடிச்சிருக்கான், இவன் யாருன்னு பொதுமக்களுக்கு தெரியும், நீ உன்னை பத்தி மட்டும் யோசிக்காம டீம்ல இருக்க எல்லார பத்தியும் கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோக்கு செமையா ஃபீல் ஆயிடுச்சு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ஹரிய காமிக்கிறாங்க. அந்த லவ்வர் பாய் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஹரி கிட்ட காசு கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் உனக்கு காசு கொடுக்குறேன், ஆனா இந்த விஷயம் நம்மள தவிர வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது, அப்புறம் காசு வேணும் கடன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிடிச்சி உயிரெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, இப்போதைக்கு நான் செக் மட்டும் கொடுக்குறேன், இந்த செக்கை போட்டு பணம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செக் எழுதி கொடுக்குறாரு. லவ்வர் பாயும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சோகமா நின்னுட்டே இருக்கும்போது அங்க ஹீரோயின் வந்து என்னாச்சு, ஏன் அப்படி சோகமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ எல்லாமே சொல்றாரு. அந்த ஹரி நம்ம டீமுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது, அவனுக்கு அதுக்குள்ள அந்த ஹீரோ ரோல் கொடுத்துட்டாங்க, எனக்கு வில்லன் ரோல் கொடுத்துட்டாங்க, இத பத்தி பாஸ் கிட்ட கேட்டா அவரும் என்னுடைய ஃபீலிங்கை புரிஞ்சுக்க மாட்டாரு, இந்த டிராமாவே அந்த ஹரியால மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லும் போது நீ ரொம்ப மூட் அவுட்டா இருக்க போல, உன்னை எப்படியாச்சும் சரி பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து எல்லாரும் சேர்ந்துட்டு சரகு போட்டு சாப்பிட்டு பாட்டுலாம் பாடி பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. நம்ம ஹீரோயினும் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு எல்லாரும் கூட செம கேஷுவலா விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த டீம்ல ஷாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை காமிக்கிறாங்க. இவருக்கு அவங்க மனைவி வீடியோ கால் பண்ணி, என்கிட்ட குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, அங்க போயிட்டு குடிச்சிட்டீங்களா, என்கிட்ட போய் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்க அம்மா சத்தியமா நான் குடிக்கல, நீ வேணா இங்க இருக்கவங்க கிட்ட கேட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்கும்போது ஹரி வாங்கி பேச ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினும் கிட்ட போயிட்டு ஹரிக்கு மேல கேஷுவலா கை போட்டுட்டு அப்படியே அந்த வீடியோ கால் பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்து ஹீரோ செமையா காண்டாகிறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஹரி அந்த போன் கால் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இருக்கிற எல்லாரையும் பிடிச்சி ஸ்விமிங் பூலுக்குள்ள தள்ளி விட்டு விளையாடிட்டு இருப்பாரு. இதுவுமே ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு. ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க, அவங்க தான் வேணாம் நான் ஸ்விமிங் பூலுக்குள்ள குதிக்க விரும்பல அப்படின்றாங்க, ஏன் அப்படி போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. இப்ப அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்த 2 பேரை காமிக்கிறாங்க. ஒரு தாடிக்காரன், அதுக்கப்புறம் இவரு பேரை நம்ம ஜோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஜோ வந்துட்டு இந்த ஆளு சும்மா இருக்காம சரகு போட்டதுக்கு அப்புறமா தண்ணிக்குள்ள தள்ளி விட்டான், குடிச்ச போதெல்லாம் காணாம போச்சு அப்படின்னும் போது சரக்கு மொத்தமா காலி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நமக்கு சரக்கு வேணும் அப்படின்னா அந்த ஹரியோடைய வண்டியில சரக்கு இருக்கிற விஷயத்த நான் பார்த்தேன், கேட்டா குடுப்பானான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தாடிக்காரன் சொல்லும் போது, கேட்டா குடுக்கல அப்படின்னா நம்மளே போயிட்டு எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றாரு. கீ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கீய அங்கதான் எங்கேயோ வச்சான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாடிக்காரன் பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தண்ணிக்குள்ள விழுந்தாங்க பாத்தீங்களா, அப்படியே அந்த தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்பாங்க அந்த லவ்வர் பாய் வந்து இப்போ பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நான் உங்களை அந்த மாதிரி பார்க்கல, எனக்கு விருப்பமும் கிடையாது, தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, என்ன தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாருன்னு மேல போறாங்க. மேல போனா ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த குட்டி பொண்ணுக்கு காய்ச்சல் அடிக்குதான், ஏசி ஆன் பண்ணா செமையா குளிரி, இன்னமும் ஜுரம் அதிகமாயிடும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் இப்படியே விண்டோ பக்கத்துல போயிட்டு சோஃபால படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சோஃபால படுத்துட்டு விண்டோவை ஓபன் பண்ணி வச்சிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோயினை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அங்க ஹீரோயினை காணும். ஹீரோயின் எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட கேட்கும்போது, அவளுக்கு ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்கா, நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊபர் பிடிச்சி அவ கிளம்பி போயிட்டா, உனக்கு கால் பண்றேன்னு சொல்லிருக்கா அப்படின்னு சொல்லும் போது, இப்படிலாம் இப்போ வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ண அட்டன் பண்ணல. நம்ம ஹீரோ அன்னைக்கு முழுக்க கால் பண்றாரு, மறுநாள் முழுக்க கால் பண்றாரு, எப்ப போன் பண்ணாலும் ஹீரோயின் அட்டனே பண்ண மாட்டாங்க. நம்ம ஹீரோ பார்ட் டைமா தான் இந்த டீம்ல நடிக்கிறாரு, இந்த டிராமாலாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஃபுல் டைமா நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டல்ல செஃப்பா இருக்காரு. ஹீரோக்கு ஒரு அண்ணா ஒரு அண்ணி இருக்காங்க. தலைவனுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிட்டு இருக்கு, அவங்க 2 பேருக்கும் செட் ஆகாம இப்போ பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, டைவர்ஸ்க்கு கூட அப்ளை பண்ணிருக்காங்களாம், அத பத்தி அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இந்த விஷயம் வெளியே யாருக்குமே தெரியாது, வெளியே சொன்னா ஒரு கல்யாணம் ஆன பையனை போயிட்டு நீ லவ் பண்ணிட்டு இருக்க, அவன் கூட நீ அஃபேர்ல இருக்க
அப்படின்னு சொல்லிட்டு தப்பா பேசுவாங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் வெளியே யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது ஒரு வாரத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஏற்கனவே அந்த டிராமா ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்கும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்றாங்க. என்ன விஷயம் தாண்டி ஆச்சு உனக்கு, ஏன் கால் பண்ணா எடுக்க மாட்ற, ஒரு வாரமா எங்க தான் போய் தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்றாங்க. இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு காமிக்க மாட்டாங்க. இவங்க பேச பேச போக போக தான் நமக்கே லைட்டா புரிய ஆரம்பிக்கும். நீங்க புரியாம பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால என்ன விஷயம் ஆச்சுன்னு இப்பயே சொல்றேன். நம்ம ஹீரோயின் அந்த சோஃபால விண்டோ பக்கத்துல படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது அந்த ஹரி இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து ஹீரோயினை தப்பா டச் பண்ணிட்டு இருக்கான். என்னால அந்த விஷயத்த ஏத்துக்கவே முடியல. நான் கிளம்பி நைட்டோட நைட்டா என் வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு வாரமா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புரியல. உங்ககிட்ட பேச கூட எனக்கு மனசே வரல. ஆனா உங்ககிட்ட சொல்லாமையும் இருக்க முடியல. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். நான் இந்த குரூப்பை விட்டு போயிடுறேன். அந்த டீம் வந்துட்டு இதுக்கப்புறம் சேஃப் இல்லன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல, ஏய் என்னடி ஆச்சு, இத போயிட்டு நீ சொல்லாம கொல்லாம அமைதியா இருந்தா மட்டும் எல்லாமே சரியாயிடுமா, நீ உடனே சொல்லிருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த உடனே கத்தி கூப்பாடு போட்டிருந்த அப்படின்னா எல்லாரும் வந்து அந்த ஹரிய காதா மட்டும் ஒரு 4 போடு போட்டிருப்போம் இல்லையா அப்படின்னும் போது இந்த எந்த விஷயமும் வேணாம். ஏற்கனவே பாஸ் சொல்றாரு அந்த ஹரியால மட்டும்தான் இந்த டிராமா நடக்குது, அந்த ஹரி இல்ல அப்படின்னா டிராமாவே நடக்காது அப்படின்னு சொல்றாரு. என்னால அந்த டீமுக்கு எந்த பிரச்சனையும் வர தேவையில்ல, நான் மட்டும் தனியா இருந்துக்கிறேன், நான் மட்டும் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு உனக்கு நடந்தது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அம்மா சத்தியமா நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. நீ அந்த ஹரிய பாத்தியான்னு கேட்கும் போது எனக்கு அது ஹரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஆனா நான் அந்த ஹரிய பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. என்னமா சொல்ற, கண்ணால பார்க்கல அப்படின்ற, ஆனா ஹரிதான்னு சொல்ற, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவனுடைய பெர்ஃப்யூம் ஸ்மெல் எனக்கு நல்லாவே தெரியும், அது அவன் தான் 100% நான் உறுதியா சொல்றேன், ஆனா கண்ணால பார்க்கல அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் வெளியே தெரிய நான் விரும்பல, இதை அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இந்த விஷயத்த அப்படியே விட மனசே வரல. எப்படியாச்சும் ஹீரோயினுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்ல இருக்கக்கூடிய மதன் ஒரு நபரை மீட் பண்றாரு. இந்த மதன் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த குரூப்லயே கொஞ்சம் சீனியர் மாதிரி. அதனால இவரை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ சொல்லும் போது அது எப்படி சாத்தியம், யாராவது ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அந்த பொண்ணு உடனே சொல்லணும், அது மட்டும் இல்லாம யார்ட்டையும் சொல்லாம உங்ககிட்ட மட்டும் வந்து சொல்லி அதுவே சீக்கிரட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கானா, இதுல என்ன நியாயம் இருக்கு, உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்னால நம்ப முடியல, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணோம், அந்த ஹரிய ஏதாவது ஒண்ணு பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வேற போலீஸ்க்கு போலான்னு சொன்னாங்க. நான் தான் அவளை சமாதானப்படுத்தி வச்சுட்டு வந்திருக்கேன், எந்த முடிவா இருந்தாலும் சீக்கிரமா எடுங்க, அந்த பொண்ணு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நானே போன் பண்ணி கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணேன். எங்க கால் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னும் போது அதுக்குள்ள ஒரு போனையே போட்டாரு. ஹீரோயின் அட்டென்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆச்சாமா, உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களும் ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கால் பண்ணேன், நீ ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்காத, நான் உனக்கு கால் பண்றமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு, அவ என்னமோ உன்னை தவிர வேற யார்ட்டையுமே பேச மாட்டா அப்படின்னு சொன்னேன், இப்போ போன் போட்டேன் நல்லாதான் பேசிட்டா, சரி ஓகே ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும், அவ கண்ணால பார்த்தாளா, ஹரிதான் தான் மேல கைய வச்சான், ஹரிதான் தான் மேல கைய வச்சு தப்பா நடக்க ட்ரை பண்ணா அப்படின்ற விஷயத்த அவ பார்த்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ யோசிக்கிறாரு, உண்மைய சொல்லாமா பொய் சொல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பொய் சொல்றாரு. ஆமா கண்ணால பாத்திருக்கா, கண்ணால பார்க்காம அவ எப்படி ஹரிதான்னு உறுதியா சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி ஓகே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம்ல இருக்க எல்லாருக்குமே கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி இந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரு வயசான நபரை காமிக்கிறாங்க. இவருக்கு ஏதோ ப்ராப்ளம்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு, மண்டையில ஒரு கட்டி வளர்ந்துகிட்டு இருக்கான், அதாவது தலைக்குள்ள ஆபரேஷன் பண்ணா எல்லாமே சரியாக வாய்ப்பு இருக்கு, அப்படி ஆபரேஷன் பண்ணல அப்படின்னா எப்ப அந்த கட்டி உடையும் அப்படின்னு சொல்லவே முடியாது, கட்டி உடைஞ்சா 20 நிமிஷத்துல இறந்து போயிடுவீங்க, கூடிய சீக்கிரம் ஆபரேஷன் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லும் போது ஆபரேஷன் பண்ற அளவுக்கு காசும் கிடையாது, எனக்கு வாழ ரீசனும் கிடையாது, இந்த விஷயத்த நீங்களும் மறந்துடுங்க நானும் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அங்க இருந்து கிளம்பி அந்த மீட்டிங்க்கு போறாரு. அங்க போனா மதன் தான் எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. அதுவும் நம்ம ஹீரோயினே மதனை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்ன மாதிரி மதன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி சொல்ல சொல்லி தான் நம்ம ஹீரோ சொல்லிருப்பாரு. நான் சொன்னேன் அப்படின்னா, அதாவது ஹீரோயின் என்கிட்ட சொன்னாங்க, நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்ற விஷயம் தெரிய வந்தா யாருமே இந்த விஷயத்த நம்ப மாட்டாங்க, சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க, நீங்க சொல்லுங்க அவ வந்து உங்ககிட்டயே சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னும் போது இப்ப இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்த கேட்டோன்னு எல்லாரும் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. ஏங்க என்னங்க சொல்றீங்க, உண்மைதான் சொல்றீங்களா, அந்த காரணத்துக்காக தான் மீட்டிங்க்கு ஹரிய வர சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது
ஆமா முதல்ல நம்ம எல்லாரும் பேசி ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது யாரு அன்னைக்கு நைட்டு ஹரி கூட படுத்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த போன் பேசிட்டு இருந்தாரு பாத்தீங்களா ஷாஜி, அவரும் இன்னொருத்தரும் தான் ஹரி கூட படுத்துட்டு இருந்தாங்களாம். ஹரி சரியான போதையில நைட்டு முழுக்க தூங்கிட்டு இருந்தான், நாங்களும் போயிட்டு தூங்கிட்டோம், அதுக்கப்புறம் எப்ப போயிட்டு பண்ணா தெரியாது அப்படின்னும் போது, அதாவது அந்த பொண்ணு என்கிட்ட என்ன சொன்னா அப்படின்னா சோஃபால விண்டோலாம் ஓபன் பண்ணி வச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கா, அந்த டைம்ல நைட் ஒரு 2:30 மணி இருக்குமா, அப்பதான் இந்த சம்பவம் ஆச்சா அப்படின்னும் போது அந்த பொண்ணு கண்ணால ஹரிய பார்த்தாலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாடிக்காரர் கேட்கும் போது பார்த்தாலாம் அப்படின்னு சொல்ல, அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அன்னைக்கு நைட்டு 2-3 பேரை தவிர நம்ம எல்லாருமே குடிச்சிருந்தோம், அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு கூட குடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இப்ப என்ன, அந்த பொண்ணு குடிச்சிருந்தா அப்படின்னா தப்பான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது நான் அப்படி சொல்ல வரல, அன்னைக்கு நைட்டு ஹரியும் குடிச்சிருந்தா குடி போதையில பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னும் போது, அப்படின்னா குடிச்சிருந்தா யாரு வேணா என்ன வேணா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த தாடிக்காரன் கொஞ்சம் கூட ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான், ஏற்கனவே இருக்கிற முன்பகையெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்காதீங்க, உங்க தங்கச்சியா இருந்தா இப்படிதான் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு நம்ம ஹீரோயின் மேல என்ன முன்பகை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய சொந்தக்கார பொண்ணு தான் இவரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருக்காரு. நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் திடீர்னு அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த ஆளு சரியான கஞ்சா குடிக்கி, இந்த ஆளுக்கு பொண்ணை கொடுத்தீங்க அப்படின்னா ஒழுங்கா பாத்துக்க மாட்டாரு, இந்த ஆளுக்கு உங்க பொண்ணு கொடுக்கறதும் ஒண்ணுதான், கிணத்துக்குள்ள புடிச்சு தள்ளி விடுறதும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி மூட்டி விட்டு வந்துடுற அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த மாப்பிளையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலைஞ்சு போனதுக்கு அப்புறமா சில பேர் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த தாடிக்காரன் பேசிட்டு இருக்கான், ஆனா அந்த பொண்ணு மேல எனக்கு கோவம்லாம் ஒண்ணும் கிடையாது, என்னை பத்தி பொய் சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் மட்டும்தான், ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி கஞ்சாவை கையில கூட வாங்கி பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே, யார் யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க, அஞ்சலி பக்கம் யாரெல்லாம் நிக்கிறீங்க, யாரெல்லாம் ஹரிக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு 5 பேரு ஹரிக்கு சப்போர்ட் பண்றாங்க, மிச்சம் எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்படின்னா நம்ம வேணா இப்படி பண்ணலாம், ஒரு லெட்டர் ஒன்று ரெடி பண்ணலாம், நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஹரி வந்துட்டு ஒரு தப்பு பண்ணிட்டான், ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், அதனால இவனை இந்த டீம்ல இருந்தே தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸுக்கு ஒரு லெட்டர் அனுப்பலாம், அந்த லெட்டர்ல யாரெல்லாம் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அவங்களாம் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓகேன்னு சொல்றாங்க. இப்போ ஆளாளுக்கு தனித்தனியா போயிட்டு ஒருத்தவங்க தம் அடிக்கிறாங்க, சில பேர் சரக்கு அடிக்கிறாங்க, சில பேர் டீ அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே ஒரு மஞ்சள் சட்டக்காரனை காமிக்கிறாங்க, இவங்க கிட்ட நம்ம ஹீரோ போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. ஹீரோயின் என்கிட்ட தான் சொன்னா, நான் சொன்னா இங்க இருக்கிறவனுங்க நம்ப மாட்டானுங்க அப்படின்னா அந்த மதன் கிட்ட சொல்லி மதன் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, எப்படியாச்சும் நீ ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணும், உனக்கு அந்த பொண்ணை பத்தி நல்லாவே தெரியும் இல்லையா, இதுக்கப்புறம் அந்த பொண்ணால அந்த ஹரிக்கு பயந்துட்டு நம்ம டீம்ல இருக்க முடியுமா, அவ டீமை விட்டு போயிட்டா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ ரொம்ப நல்ல பொண்ணு, நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது, இந்த விஷயம் நடந்துச்சா இல்லையான்னு தெரியாம ஒரு முடிவு எடுக்க கூடாது அப்படின்னு அமைதியா இருந்தேன், நான் கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படியே இரு மாறிடாத அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த தாடிக்காரனை காமிக்கிறாங்க, அவரும் இன்னொருத்தரும் சேர்ந்துட்டு சருகு போட்டுட்டே இருக்கும்போது அங்க வந்த நம்ம ஹீரோ, என்னதான் இருந்தாலும் நீங்க என்னை விட சீனியர், நான் உள்ளுக்குள்ள உங்களை எதிர்த்து பேசியிருக்க கூடாது, அதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது சரி பரவாயில்ல விட்றா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நீங்க உள்ளுக்குள்ள பேசிட்டு இருந்த விஷயத்த நானும் கேட்டேன், அஞ்சலி எதுக்காக உங்களை பத்தி தப்பா ஒரு விஷயம் சொல்லி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா அப்படின்னா, நீங்க ஒரு பையனை கல்யாணம் பண்ணிச்சு, நீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான் இருந்தீங்க இல்லையா, அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா, முக்கியமா மதம் விட்டு மதம் அந்த பொண்ணு லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தாங்க, அதுக்கு தான் நம்ம அஞ்சலி எப்படியோ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா, அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்திருந்தா கூட கண்டிப்பா அந்த பொண்ணுங்க கூட வாழாம அந்த காதலன் கூட ஓடி போயிருப்பா, அந்த பொண்ணு எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லும் போது, நல்லதுதான் பண்ணிருக்கா அப்படின்னா எதுக்காக வந்து இந்த உண்மையை என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவ அடிக்கடிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா, ஆனா உங்க ஃபேஸ பார்க்க பயமா இருக்கு, நீங்க ஏதாவது சொல்லிடுவீங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்டே இருந்தா, மத்தபடி ஒண்ணுமே கிடையாது, என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு உங்க தங்கச்சி மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கூடவே இன்னொருத்தர் இருப்பாரு, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காலே, அந்த பொண்ணுக்கு என்ன ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன ஒரு 16 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்ல, உங்க பொண்ணுக்கு ஹரி இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணா நீங்க சும்மா விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவனை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போலதான் இங்கேயும் இவளையும் உங்க பொண்ணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேச வச்சுட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து உள்ளுக்குள்ள போயிடுறாரு. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க, சரி ஓகே சைன் பண்ணி பாஸுக்கு அமுச்சு வைக்கலாம்
கேட்கலாம். அவர் என்ன முடிவு பண்றாரோ அதான் கடைசி. நம்ம சொன்னா கண்டிப்பா அவரு இந்த ட்ரூப்பை விட்டு அவனை தூக்கிடுவாரு. நம்ம சைன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 3-4 பேர் மட்டும் அந்த ஹரிக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த பொண்ணு சொல்றது உண்மையான நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். ஏன் அந்த பொண்ணு நேரா வந்து நம்ம கிட்ட பேச மாட்டாளா? நம்ம போன் பண்ணி அந்த பொண்ணை நேரா வர சொல்லலாம் அப்படின்னு போது வேணாம் ஏன் அந்த பொண்ணை நீங்க நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது நம்ப மாட்டோம் அப்படின்லாம் கிடையாது. அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் நடந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த பொண்ணை போன் பண்ணி வர சொல்லலாம். நான் போன் பண்ணா கண்டிப்பா அந்த பொண்ணு வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு சட்டக்காரு இந்த எல்லா விஷயத்தையும் பேசிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி வர சொல்ல நம்ம ஹீரோயினும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இவனுங்க பாட்டுன்னு போன் பண்ணி வர சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நானே போயிட்டு அவளை கூட்டிட்டு வரேன். மதன் சேட்டா உங்க காரை கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்போ எல்லாரும் இங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த ஹரி மதனுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ எங்க இருக்க? வீட்லயா இருக்க? நான் ஒரு ஷூட்டிங்க்கு போயிட்டு இருக்கேன். போற வழியில் தான் உன்னுடைய வீடு. உன்னை பார்த்து நேராவே சொல்லிட்டு போறேன் அப்படின்னு போது டேய் நேரா மீட் பண்ணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. என்ன விஷயமா இருந்தாலும் போன்ல சொல்லு. நானும் இப்போ கிளம்ப போறேன் அப்படின்னு போது போன்ல சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது. நான் நேர்ல வந்து மட்டும் தான் சொல்லுவேன். இப்போ நான் உன்னை பார்க்க தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண இந்த பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி வேற இந்த டைம்ல நேரா வரேன்னு சொல்றான். சரி எல்லாரும் போயிட்டு வீட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோங்க. அவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் செருப்பெல்லாம் தூக்கிட்டு வண்டியெல்லாம் தூக்கி ஓரமா விட்டு மொட்டை மாடல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ அந்த ஹரியும் வரான். என்னையா ஹரி என்ன விஷயம் யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முதல்ல எனக்கு தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னும் போது தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. என்ன மேட்ருன்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முதல்ல தேங்க்ஸ்ன்னு சொல்லு அப்பதான் விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னும் போது ரொம்ப தேங்க்ஸ் விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்ல அன்னைக்கு வந்தாங்க இல்லையா அந்த வெள்ளக்கார கப்பல் அவங்க மூலியமா நமக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்னு கிடைச்சிருக்கு. யூரோப் ட்ரிப் ஒன்னு நமக்காக அவங்க பிளான் பண்ணி கொடுத்திருக்காங்க. மொத்தமா 90 நாள் ட்ரிப். 90 நாள்ல பல நாடுகளுக்கு போயிட்டு நம்ம டிராமா பண்ண போறோம். 20 நாள் மட்டும்தான் டிராமா இருக்கும். 70 நாள் ஊர் ஊரா போயிட்டு சுத்தி பார்க்க போறோம். இதுல சுத்தி பார்க்கறது மட்டும் கிடையாது, நம்ம லண்டனுக்கே போயிட்டு ஷோ பண்ண போறோம். லண்டனுக்கு போயிட்டு ஷோ பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நம்மள மாதிரி ஆர்டிஸ்டுக்கு மிகப்பெரிய கனவா இருக்கு. அந்த கனவே இப்போ நிறைவேற போகுது. அது மட்டும் இல்லாம 20 நாள் மட்டும்தான் ஷோ இருக்க போகுது. 70 நாள் நம்ம ஜாலியா சுத்த போறோம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆளுக்கு 8 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறாங்க. நம்ம வாழ்க்கையிலேயே செட்டில் ஆக போறோம் அப்படின்னும் போது இத கேட்டவனே மதனுக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த நீ சொல்லுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இந்த சந்தோஷத்தை அப்படியே உனக்குள்ள மட்டும் வச்சுக்கோ. நாளைக்கு போயிட்டு நம்ம பாஸை மீட் பண்ணலாம். பாஸ் மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டோம், நீ மத்தவங்க கிட்ட சொல்லாத, அது கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹரி இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்போ இவங்க 2 பேரும் பேசின எல்லா விஷயத்தையுமே இங்க இருக்கிற எல்லாரும் கேட்டிருப்பாங்க. கேட்டு அவங்களுமே ஒரு மாதிரி இன்ப அதிர்ச்சியில இருக்காங்க. என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதெல்லாம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்துட்டு மதன் கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முதல்ல நம்ம அந்த பையனுக்கு கால் பண்ணி அவன் போயிட்டு அஞ்சலியை மீட் பண்ணிட்டானான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணா நான் வந்துட்டேன், அஞ்சலியை பார்த்துட்டேன், அதோ கூட்டிட்டு வரேன், என்ன விஷயம்னு கேட்கும்போது ஒன்னும் இல்ல நீ போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டியா பிக்கப் பண்ணிட்டியான்னு கேட்க தான் கால் பண்ணேன், நீ வா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. அவன் போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டானா, கூட்டிட்டு வந்துட்டு இருக்கானா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன பண்ணலாம், அவன் பண்ணது தப்பு தான், ஆனா அதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்மளால விட முடியாது. நம்ம வேணா எல்லாரும் சேர்ந்துட்டு அஞ்சலி கிட்ட ஹரிக்காக மன்னிப்பு கேட்கலாம், அஞ்சலியும் சேர்த்துக்கிட்டு நம்ம அந்த ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போலாம், கண்டிப்பா அந்த பொண்ணு ஓகே சொல்லுவான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த பக்கம் அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டே இருக்கும்போது எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு. நீ அவனை சரியா பாக்கலன்னு சொன்ன இல்லையா, நான் வந்துட்டு நீ அவனை நல்லா பாத்துட்ட, நீ ஹரிதானு கன்ஃபார்மா சொல்ற அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னும் போது காரை நிப்பாட்டு, நான் எப்போ அப்படி சொன்னேன், நான் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன், பொய்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்படி சொன்னா யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க, உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அப்படி பண்ணா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுக்காக தான் மத்தவங்க கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லாமலே இருந்தேன், நீ எதுக்காக போயிட்டு அவங்க கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது அவன் பண்ணது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உண்மைதான் அப்படின்றாங்க. தப்பு பண்ண அந்த கேவலமானவனே நல்லா இருக்கிறான், அந்த டீம்ல இருக்கிறான் அப்படின்னும் போது எந்த தப்பும் பண்ணாத பாதிக்கப்பட்ட நீ அந்த டீம்ல இருக்கிறதுல என்ன பிரச்சனை, உண்மையை சொல்லு, ஆனா கொஞ்சம் பொய்யும் கலந்து சொல்லு அப்படின்னும் போது நான் எதுக்காக பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் கேக்குறாங்க. இங்க பாரு, இங்க போயிட்டு நான் எல்லா உண்மையும் சொன்னேன் அப்படின்னா நீயும் நானும் லவ் பண்றோம், ஏற்கனவே எனக்கும் அந்த ஹரிக்கும் செட் ஆகாது, அவனை எப்படியாச்சும் இந்த டீமை விட்டு அமுச்சு விட்டு நான் அந்த ஹீரோ பொசிஷனுக்கு வர ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சுப்பாங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னும் போது சரி ஓகே நான் பொய்யே சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க பொய் சொல்றேன்னு சொல்ல சரி ஓகேன்னு மட்டும் சொல்றாங்க. இப்ப அப்படியே இவங்க கிளம்பி மதனுடைய வீட்டுக்கு போறாங்க. உள்ளுக்குள்ள போகும்போதே ஒரு ஆள் மட்டும் நம்ம ஹீரோவை தனியா
வெளியே கூட்டிட்டு போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. நம்ம ஹீரோ நான் ஒத்துக்கவே மாட்டேன், அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும், அந்த ஹரி வந்துட்டு பண்ணக்கூடாத தப்ப பண்ணிட்டான், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம டீம்ல வச்சிருக்கவே கூடாது, ஆக்சுவலா அந்த பொண்ணு போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், இந்த விஷயத்துக்கு இங்க வந்து நியாயம் கேட்டுட்டு இருக்கா இல்லையா, அதான் அந்த பொண்ணு பண்ற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணு சார்பாவே பேசிட்டு இருக்காரு. ஹீரோயின் உள்ளுக்குள்ள போனா எல்லாரும் சேர்ந்து ஹரிக்காக மன்னிப்பு கேக்குறாங்க, ஹரிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசுறாங்க. இது நம்ம ஹீரோயினை செமையா கோவப்படுத்துது. நீங்க எதுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க, அவனுக்காக நீங்க ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க, நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அவனால் தான் டிராமா வாய்ப்பு கிடைக்குது, எல்லாமே சரிதான், ஆனா இதுக்கப்புறம் என்னால அவன் முகத்தை பார்க்க முடியாது, அவன் கூட சேர்ந்துட்டு ஒர்க் பண்ண முடியாது, நான் தனியா போறேன், நான் வந்துட்டு இந்த டிராமா டீமையே விட்டு போறேன் அப்படின்னு போது, இல்லம்மா நாங்க ஒன்னும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல, இந்த லெட்டரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மதன் கொண்டு வந்து காமிக்கும் போது, அவ்வளவுதான் சைன் பண்ணிட்டீங்க, இதை கொண்டு போயிட்டு பாஸ் கிட்ட கொடுங்க, அதுக்கப்புறமும் எதுக்காக என்ன கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இல்லையா அப்படின்னு போது, இன்னும் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, நீ உண்மையதான் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாடிக்காரன் கேட்க ஆரம்பிக்கிறாரு. நான் உண்மையதான் சொல்றேன், இந்த விஷயத்துல எந்த பொண்ணாச்சு பொய் சொல்லுவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. இவங்க நிறைய விஷயம் பேசுவாங்க, ஆனா அந்த ஹரி வெளிநாடு ட்ரிப்பை பத்தி சொன்னா பாத்தீங்களா, அதை பத்தி மட்டும் இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் கிட்ட யாருமே சொல்ல, நம்ம ஹீரோ கூட அமைதியா உள்ளுக்குள்ள வந்து நிக்கிறாரு. இப்ப அந்த ஷாஜி இருக்காரு பாத்தீங்களா, அவரு எனக்கு இந்த பொண்ணு சொல்றதுல நம்பிக்கையே கிடையாது, ஹரி அந்த மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காமிக்கிறாரு. இது என்ன போட்டோ அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு 2:15 மணிக்கு இந்த ஷாஜியோடைய மனைவி கால் பண்ணிருக்காங்க, அதுவும் வீடியோ கால் பண்ணிருக்காங்க. அப்போ தெரியாம ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிருக்காரு. அந்த ஸ்கிரீன்ஷாட்ல பாக்கும்போது ஹரி உள்ளுக்குள்ள படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். 2:15க்கு தூங்கிட்டு இருந்தவன் எப்படி 2:30 மணிக்கு கரெக்டா எந்திரிச்சு போயிட்டு உங்ககிட்ட தப்பா பிஹேவ் பண்ண முடியும், நீ ஹரிய பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஹரிய என் கண்ணால பாக்கல, ஆனா அது ஹரி தானே நல்லா தெரியும் அப்படின்னும் போது, இந்த பொண்ணு பொய் சொல்றா, கண்ணால பாக்காம முதல்ல கண்ணால பார்த்ததா மதன் கிட்ட சொல்லி வச்சிருக்கா, இப்போ நம்ம கிட்ட பேசும்போது நான் கண்ணால பாக்கல, ஆனா அது ஹரிதான்னு சொல்றா, ஏன் இந்த பொண்ணு இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கா, இந்த பொண்ணு மனசுக்குள்ள என்னமோ வச்சு பேசிட்டு இருக்கா அப்படின்னும் போது, அப்படி ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, நீங்க ஒரு ஆதாரம் காமிச்சிங்க இல்லையா, நான் ஒண்ணு காமிக்கிறேன், இது ஹரியோடைய கார்கி, அன்னைக்கு வந்துட்டு ஜன்னல் வழியா கைவிட்டு என்ன தப்பா டச் பண்ணி என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணவன் இந்த கார்கியை அங்க போட்டு ஓடும் போது கார்கி கீழே விழுந்துச்சு, இதை வச்சுதான் நான் ஹரின்னு சொல்றேன், அது மட்டும் இல்லாம ஹரி யூஸ் பண்ற பெர்ஃபியூம் எனக்கு நல்லாவே தெரியும், அதை வச்சுதான் சொல்றேன் அப்படின்னும் போது, இப்போ இந்த கார்கிய பார்த்தோன்னே அங்க இருக்கிற மஞ்சள் சட்டக்காரன் தான் கார்கி எடுத்துட்டு போனா, நான் என் கண்ணார பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் சொல்றாரு. அதாவது இந்த மஞ்சள் சட்டக்காரனும் இந்த ஆளும் ஒன்னா ஒரே ரூம்ல படுத்திருக்காங்க, எனக்கு தம்மு வேணும், தம் அடிக்காம தூக்கம் வராது, நான் போயிட்டு அந்த ஹரி கிட்ட தம்மு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போயிருக்காரு. ஹரியும் என்னுடைய கார்ல தம் இருக்கு, வேணா போயிட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கீ எங்க இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இவன் தான் கீ எடுத்துட்டு போனா நான் பார்த்தேன் அப்படின்னும் போது, நான் கார் கீயை எடுக்கவே இல்ல, அவங்க கிட்ட போயிட்டு கேட்டேன், அவன் கார் கீ அந்த டேபிளுக்கு மேல இருக்குன்னு சொன்னா, அங்க போயிட்டு பார்க்கும்போது கார் கீயே காணும், அப்புறம் ரொம்ப தலைவலியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் பொண்ணும் தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த அம்மா கிட்ட தலைவலிக்கு ஏதாவது மாத்திரை இருக்கான்னு கேட்க போனேன், அது மட்டும் தான் பண்ணேன், மத்தபடி இந்த மாதிரி தப்பான காரியம்லாம் நான் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது, போய் சொல்லாம உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிக்க பாயிறாரு. அவன் அடிச்சு ஒன்னும் பண்ண போறது கிடையாது, வெயிட் பண்ணுங்க, நான் என் மனைவிக்கே போன் பண்ணி கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் மனைவிக்கு போன் பண்ணி கேட்கும் போது, ஆமா அப்படின்னு சொல்றாங்க, ஒரு மருந்து வாங்க வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிட்டு இருந்த விஷயத்த அந்த நபருடைய பொண்ணு பார்த்திருக்கா, இந்த விஷயத்தையும் சொல்லிருக்காங்க. என்னது நானும் இவளும் கிஸ் பண்ணிட்டு இருந்தோமா, அந்த பொண்ணு வேற ஏதாவது பார்த்திருப்பா, நாங்க டிராமாக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் டிராமால கூட கிஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் வந்திருக்கும், அதையெல்லாம் பார்த்துட்டு அந்த குழந்தை சொல்றா போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமாளிக்க ட்ரை பண்ணும்போது, இங்க பாரு வினய், நீ மறைச்சது எல்லாமே போதும், நான் உண்மையா சொல்றேன், நானும் இவனும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், பல வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம், இவனுக்கு இதுக்கு முன்னாடியே நான் நிறைய வாட்டி கிஸ் பண்ணிருக்கேன், அன்னைக்கு நைட்டும் கிஸ் பண்ண உண்மைதான், ஆனா அந்த குழந்தை பொண்ணு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் கவனிக்கல, அது மட்டும் இல்லாம எனக்கு நடந்த விஷயம் உண்மைதான், இத பத்தி நான் இவங்கிட்ட மட்டும்தான் சொன்னேன், வெளியே யார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னேன், ஆனா இவன் தான் வந்து மதன் கிட்ட சொல்லி மதன் விசாரிக்க போயிட்டு கடைசியில இங்க வந்து நிக்குது, கடைசியா பார்த்தா எல்லாரும் சேர்ந்துட்டு ஹரிக்கு சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னும் போது இப்போ எல்லாரும் காண்டாகிறாங்க. வினயும் இந்த மதனும் சேர்ந்துட்டு நம்ம கிட்ட பொய் சொல்றாங்க போல, நம்ம கிட்ட பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு பேச்சு பேசுறாங்க, செமையா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. யாருமே நம்ம ஹீரோயினை நம்ப மாட்டாங்க. நம்ம ஹீரோயினும் பிளான் பண்ணி அந்த ஹீரோ கேரக்டர் நம்ம ஹீரோக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஹரி மேல பழிய போட்டு ஹரியை இந்த டீமை விட்டு வெளியே அனுப்ப பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சொல்றத நம்பாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த டீம்லயே வயசான தாத்தா ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட ஹீரோயின் போயிட்டு, நீங்க என்ன நம்பலையா, இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நான் பொய் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா, என்ன
என்ன ஒரு 16 வயசுல இருந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, இந்த விஷயத்துல நான் போய் சொல்லுவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னால உறுதியா சொல்ல முடியல. நீ ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி பேசுற, இப்போ ஒரு மாதிரி பேசுற, எது உண்மைன்னு என்னால நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போதும் இது வரைக்கும் பேசின வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நான் இந்த குரூப்பை விட்டு வெளியே போறேன், இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக வினய் பின்னாடியே போறான். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு இங்க பாரு தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, ஸ்டார்டிங்ல நீ சொல்ல வேணாம் அப்படின்னு தான் சொன்னேன், ஆனா உனக்கு நியாயம் கிடைக்கணும் இல்லையா, அதனாலதான் மத்தவங்க கிட்ட சொன்னேன், அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹரி சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது நீ என்ன பிளான் போட்டு வச்சிருக்க, அவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு ஹரிய மன்னிச்சு ஹரி கூட சேர்ந்துட்டு அந்த வெளிநாட்டு ட்ரிப் போலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு டிராமா பண்ணலான் இருக்காங்க, நீ என்ன பண்ண போற, உன்னுடைய முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னுடைய முடிவு தான் என்னுடைய முடிவும், நீ இல்லாம நான் அந்த ட்ரிப்புக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் செம்மையா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனும் அவங்களும் ஒண்ணுதான், உனக்காக நான் ஃபைட் பண்ணுவேன், போலீஸுக்கு போலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு சொல்லுவான்னு பார்த்தா உன்னையும் கூப்பிட்டுட்டு நான் டிராமாக்கு போறேன்னு சொல்றானே, இவனை நம்பியா நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பயங்கரமான வழியில சிரிச்சிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கிருந்து கிளம்புறாங்க. இவர் பின்னாடியே போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மதன் வீட்டுல காமிக்கிறாங்க. சரி ஓகே அவங்க போனா போறாங்க, நீ கால் பண்ணி ஹரி கிட்ட பேசு, அவன் அந்த ட்ரிப்பை பத்தி என்ன சொல்றான்னு பாரு அப்படின்னு போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு மதனும் கால் பண்றாரு, ஸ்பீக்கர்ல போட்டு கால் பண்றாரு, எக்கச்சக்கமான வாட்டி கால் பண்றாங்க, அட்டனே பண்ண மாட்டான். ஹரி ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை கேட்டுக்கிட்டு இருக்கான், கதை ஓகே அப்படின்னும் போது போன் அடிச்சுட்டே இருக்கு, போன் அட்டன் பண்ணி தான் பேசுங்களேன் அப்படின்னும் போது அது ஒரு காமெடி பீஸ், போன் அட்டன் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், என்ன மேட்ரு அப்படின்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த மதன் எனக்கு கால் பண்ணி கெஸ்ட் ஹவுஸுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான், நானும் போனேன், ஒரு விஷயம்னு சொன்னா என்னன்னா ஆஸ்திரேலியால என்னுடைய சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கான், பயங்கர பணக்காரன், ஒரு சினிமாவை ப்ரொடியூஸ் பண்ணலான் இருக்கான், அதுக்கு நீ தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி தான் வர சொன்னா, அங்க போனா எல்லாரும் சேர்ந்து குடிச்சு கூத்தடிச்சு என்ன பயங்கரமா கலாய்க்கிறாங்க, என்ன ஏமாந்து போனியா, நான் உன்னை பிராங்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி என்ன ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க. எனக்கா அப்போ செம்ம காண்டாயிடுச்சு, இவனை என்னைக்காச்சும் ஒரு நாள் செம்மையா பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலைல போயிட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்திருக்கேன், அதுக்குதான் கால் பண்றான் போல, இருங்க ஒரே செகண்ட் அவன் தலையில இடி உழுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்ணி சொல்லு மதன் அப்படின்னும் போது நீ சொல்லிட்டு போன இல்லையா அதை பத்தி பேச, நாளைக்கு காலையே போயிட்டு பாஸை மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சிரிச்சுக்கிட்டே நான் ஃபன் பண்ணேன், 3 மாசத்துக்கு முன்னாடி நீ என்ன பிராங்க் பண்ண இல்லையா அதுக்கு பழிவாங்க தான் இப்படி சொன்னேன், மத்தபடி நம்ம வெளிநாடு கிடையாது, வெளி ஊரு கூட போறது கிடையாது, இப்ப நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், மனசுல வச்சுக்காம ஒரு கட்டிங் போட்டு போயிட்டு படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணேன். இங்க இருக்கிற எல்லாருக்குமே சரியான காண்டு, ஆட பாவி என்னது பிராங்கா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த பொண்ணு பாவம்னு சொல்றாங்க, இவன் ஏமாத்திட்டான்றாங்க, மாத்தி மாத்தி செம்மையா சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சீனை பார்க்கும்போது தன்வினை தன்னை சுடும்டா, கர்மா இஸ் பூமராங்கடா, இதெல்லாம் சும்மா சொன்ன வார்த்தை கிடையாதுடா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. கடைசி சீன்ல நம்ம ஹீரோயினே ஒரு குரூப்பை உருவாக்குறாங்க, அவங்க ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டிராமா எதை பத்தி அப்படின்னா இவங்க வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த சம்பவத்தையே ஒரு டிராமாவா மாத்தி இவங்களே அதை டைரக்ட் பண்றாங்க, இவங்களே அந்த கேரக்டரா நடிக்கவும் செய்யறாங்க. இப்ப அந்த டிராமா முடியும் போது 11 பேர்ல ஒரு நபரு அந்த மாஸ்க போட்டுட்டு வந்து என்ன மன்னிச்சுக்கோ அஞ்சலி, அன்னைக்கு நான் தான் அந்த விஷயத்த பண்ணேன், எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு, நான் இந்த முகத்துல இருக்கிற முகமுடியை கழட்டி மூஞ்ச காமிக்க போறேன், இதுக்கப்புறமும் நான் போய் சொல்ல போறது கிடையாது அப்படின்னும் போது வேணா நீ அந்த முகமுடியை கழட்டாத, உன்னுடைய ஃபேஸ நான் பார்க்க விரும்பல, நீயும் சரி அந்த 11 பேரும் சரி தனித்தனி கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அந்த டிராமாவை முடிக்கிறாங்க. இந்த சீன் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், என்ன கிளைமேக்ஸ் என்ன ஒரு மெசேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த டிராமா நடந்து முடியும் போது நம்ம ஹீரோ அங்க நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த படத்துல யாரு தான் அந்த விஷயத்த பண்ணா, யாரு தான் நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா சில பேர் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரிய வச்சிருப்பாங்க. மொத்தமா ஒரு 3-4 பேர் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தை நோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அது யாருன்னு புரிஞ்சிருக்கும். நான் ஒரே ஒரு ஆளை மட்டும் சொல்றேன், எனக்கு ஹீரோ மேல டவுட் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோக்கு ஹரிய சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, ஹரியோடைய பிளேஸை எப்படியாச்சும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும், நம்ம தான் ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட இந்த விஷயத்த பிளான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு யார் மேல டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.